வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். தேசிய அளவில் தீர்ப்பாயங்களுக்கான ஆணையம் அமைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதி ஒருவர் தலைமையில் இந்த ஆணையம் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் மக்களவை மீண்டும் கூடிய போது சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையின் ஒழுங்குமுறை குறித்த திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் குறித்த திருத்த மசோதா மற்றும் கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் குறித்த மசோதாவை அந்தந்த துறையின் அமைச்சர்கள் அவையில் கொண்டு வந்தனர். டெல்லி மாணவர் போராட்டத்தில் போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தீர்ப்பாயங்கள் திருத்த மசோதா நிறைவேறிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கிகளின் கணக்கு பதிவேடுகள் டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் வடிவிலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். பிஜேபி உறுப்பினர் திரு அருண் சிங் உள்ளிட்டோர் மசோதாவை ஆதரித்து பேசினர். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில், நாட்டின் நிதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதால் சட்ட கட்டமைப்பும் அதற்கேற்ப மாறுதல் அவசியம் என்றார். தொடர்ந்து வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை உலக பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இவ்வாண்டு ஜூன் 5ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இம்மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் அவை மீண்டும் கூடிய போது நிதி, வீட்டு வசதி, ரயில்வே, சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் அமளிக்கு இடையிலேயே அவையில் தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமான முறையில் நடத்துவதை எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் பேசுகையில் அவையில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்து வேதனை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தின் உன்னத மரபுகள் மற்றும் அனைத்து கட்சிகளின் அர்த்தமுள்ள பங்கேற்புடன் கூடிய ஆக்கப்பூர்வ விவாதங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதித்து தீர்வு காணுதல் அவசியம் என்பதால் எதற்காகவும் இத்தகைய பிரச்சனைகளை காத்திருப்பில் வைத்திருக்க முடியாது என்று திரு ஓம் பிர்லா மேலும் குறிப்பிட்டார். பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர் போராட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க அரசும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சரும் தயாராகவே உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான
@airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று சட்டப்பேரவையில் உள்ள தமது அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டு பணிகளை வரும் 28ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க அவர் உத்தரவிட்டார். கோரிமேடு எல்லை மற்றும் காலாப்பட்டு எல்லையில் நுழைவு வாயில் பகுதிகளை அழகுபடுத்த அமைச்சர் அறிவுறுத்தினார். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலைகளில் விளக்கு அமைக்கும் பணிகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகளை தடையில்லா சான்றிதழ் உட்பட நிர்வாக அனுமதிகளை பெற்ற பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இன்று முதல் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இப்பணிகளின் முதல் கட்டத்தின் போது தகுதியுள்ள 99.96% குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இத்தகைய மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு 2ஆம் கட்ட பணிகளில் மொத்தம் 3,03,244 பேருக்கு மாத்திரை வழங்கப்படும். இப்பணிகளின் தொடக்க விழா வ.உ.சி. பள்ளியில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மொத்தம் 4,80,73,350 ரூபாய் வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் முன்னிலையில் இதற்கான காசோலைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜும், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொது பிரிவு விவசாயிகளும் 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளும் பயன்பெறுகிறார்கள். பயிர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 6,000 ரூபாயும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் வேதியரண்டலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. காரைக்காலில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.